ஸோ அக்கௌண்டிங்னா என்ன, ஒரு கீ டு ரிமெம்பர் மாதிரி பார்க்கலாமா? ஸோ அக்கௌண்டிங்னா என்ன, ஓகேவா? அக்கௌண்டிங்னா என்ன? அக்கௌண்டிங்கிறது ஒரு லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லலாம். லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லலாமா? லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லலாம். பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங், பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கீ டேர்ம்ஸ் இதெல்லாம் வச்சு எக்ஸாம்ஸில் யூஸ் ஆகும், ஓகேவா? பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கிறது காஸ்ட் இருக்குது, ஃபினான்ஷியல் இருக்குது, நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் என்னது இருக்குது, மேனேஜ்மெண்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் இருக்குது, எஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் இருக்கா, நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங் இருக்கா. ஸோ இதெல்லாம் பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ தேர்ட் என்னன்னு சொல்லாமனா நீட் ஃபார் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ். என்னது நீட் ஃபார் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்? என்ன நீட் ஃபார் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்? இன்டர்னல் யூசர், எக்ஸ்டர்னல் யூசர் இருக்கா? இன்டர்னல் யூசர், எக்ஸ்டர்னல் யூசர். ஸோ நீட் ஃபார் அக்கௌண்டிங் இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், ஓகேவா? அக்கௌண்ட் ஹேவ் செவ்ரல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லலாம். அக்கௌண்ட்ஸ் ஹேவ் செவ்ரல் ரோல், நிறைய ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அக்கௌண்டிங்கில் பொறுத்தவரை. கேஷ் பேசிக்ஸ் மூலயமா, டிரான்சாக்ஷன் பேசிக் மூலயமா, பேசிக்ஸ் பிரான்ச்சஸ் பேசிக்ஸ் டெர்மினாலஜி மூலயமா நிறைய இருக்குது அக்கௌண்டிங் மூலயமா. ஸோ இதெல்லாம் கீ டேர்ம்ஸ் டு நோ டு ரைட் இன் அன் எக்ஸாம் சொல்ல போனோம், ஓகேவா? எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது அக்கௌண்டிங் பற்றி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது, அது ஒரு லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ், அதுக்கு நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குது. நிறைய நீட் ஆஃப் ஃபார் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ், இன்டர்னல் யூசர்ஸ், எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் சொல்லலாம், ஓகேவா? ஓகே, இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஓகே, தேங்க்யூ.